இந்த தியா பொண்ணு பாத்தீங்கன்னா லவர் செத்து போயிட்டான்ற சோகத்திலேயே நம்மளும் செத்து போயிடலாம்னு சொல்லிட்டு ரயில்வே தண்டாவத்துல போய் நின்னுறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்தா அந்த பொண்ணோட போன் ரிங் அடிக்குது. டக்குன்னு கண்ணை தந்து பாத்துறாங்க. ட்ரெயின் வரதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு கீழே இறங்கிடுறாங்க. ஹலோ ரியா சூப் மேடம், உங்க பேக் ஆட்டையை போடுவேன், தலையில 2 தட்டு தட்டி உங்க பேக் வாங்கிட்டேங்க, உங்க பேக் எங்க வந்து வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி அவனும் கேட்கறான். ஏய் நான் ரியா சுரூப் தான், அந்த பேக்கை நீயே வச்சுக்கிடான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இந்த கால் பண்ண பையன் சரியான அம்மா பைத்தியம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில வர அம்மா பையன் பாசத்துக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இவங்களோட பாசமும் இந்த படத்துல இருக்கும். இந்த ஆதி பையன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கூட்டின ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஏன்னா இவங்க அம்மா ஒரு டாக்டர். அந்த ஹாஸ்பிட்டல்ல ரியா சுரூப்ன்ற பேரை கிட்ட தான் அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு ஏ உன் பேக் தானே அன்னைக்கு அவன் ஆட்டியை போட்டான், நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணா என்ன ஃபோனை கட் பண்ணிட்டேன்னு சொல்லி அவனும் கேட்கறான். இங்கே உட்காந்து உன் பேக் நான் எத்தனை வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். பேக் எடுத்துட்டு வந்து பாக்குறான். அந்த பொண்ணு அதுக்குள்ள அங்கிருந்து கிளம்ப போயிட்டு இருக்கா. இந்த ஆதி பையன் சினிமா தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கான். இன்டர்வல்ல பார்த்தா தியா பொண்ணு பக்கத்துல உட்காந்துக்கிறா. இங்க பாரு தியா, இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து எஸ்கேப் பண்ணணும்னு நினைக்காத, உன் பேக் நான் உங்ககிட்ட கொடுத்தா எனக்கு தூக்கமே வரும், மரியாதை என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டு போயிடுறான். தியா பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமாவே பேசிட்டு வராங்க. இந்த பையன் காமெடி கலந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுப்பான். அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. அன்னைக்கு நைட் அந்த பையன் ஃபோன் பண்ணி கொஞ்சம் வெளியே வா, வெளியே போன்னு சொல்லி கூப்பிடுறான். இந்த பொண்ணு என்ன எதுனே கேட்காம அவங்க கூட பின்னாடி உட்காந்து பைக்ல போக ஆரம்பிச்சிரா. திடீர்னு ஒரு இடத்துல பஃபூன் ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் பேர் நின்னுறாங்க. அந்த இடத்துல ஹீரோவும் போயிட்டு மிங்கிள் ஆயிட்டு இந்த தியா பொண்ணுக்கு சர்ப்ரைஸா ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுறானுங்க. இந்த தியா பொண்ணோட லவர் இறந்ததுக்கு அப்புறம் இப்பதான் அவங்க மூஞ்சில கொஞ்சம் சிரிப்பே பார்க்க முடியுது. இந்த ஆதி பையன் மேல கொஞ்சம் லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இந்த பையனை கொஞ்சம் மறைமுகமா ப்ரப்போஸ் பண்ணிடுறான். டேய் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு லவர்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அப்படியே பேச்சை மாத்தி விட்டுறாங்க. ஆனா கொஞ்ச நாளே இந்த பையனோட கிரியதனால அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போயிட்டு அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்றாங்க. 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த பொண்ணோட சொந்த ஊருக்கு போறா. டக்குன்னு பார்த்தா இறந்து போன அந்த ரோஹித் பையன் உயிரோட அங்க இருக்கிறான். அந்த ஃபர்ஸ்ட் லவரை பார்த்ததும் தியாக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை அத்த பாட்டுல சொல்றேன். தேங்க்யூ.